ஹாய் ஆல், வெல்கம் டு ஆரதம் கிச்சன். ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி ஸ்டஃப்டு பூரி செய்ய போகிறோம். குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த ஸ்டஃப்டு பூரி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வேக வைத்து துருவிய உருளைக்கிழங்கு 1 கப், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் விழுது காரத்திற்கேற்ப, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும், அதனால தான் துருவி போட்டிருக்கோம். நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு 2 சப்பாத்தி ஒரே அளவில் போட்டுக்கலாம். ரெண்டு சப்பாத்தி இந்த மாதிரி ஒரே சைஸில் போட்டுக்கிட்டு ஒரு சப்பாத்தி மேலே க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் சட்னி அப்ளை பண்ணினா சப்பாத்தி மேலே உருளைக்கிழங்கு கலவியை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சப்பாத்தி மேலே ரெட் கலர் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை எடுத்து இந்த சப்பாத்தி மேலே அப்படியே கவர் பண்ணுற மாதிரி மூடிக்கலாம். நல்லா ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், ஓப்பன் ஆகாத மாதிரி. இப்போ சப்பாத்தி ரோலரை வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப ஸ்டஃப் வெளியே வராமல் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரஸ்க்கு தூளும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு சதுர துண்டை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் துவைச்சிட்டு ரஸ்க்கு தூளில் புரட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மல் பூரி அளவுக்கு நல்லா பெருசாலாம் உப்பாது, ஓரளவுக்கு குட்டியாக இந்த மாதிரி தான் உப்பி வரும். எல்லாமே இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃப் பூரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.